ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து பார்லி வாட்டர் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். இப்போ வந்து நீர்க்கடுப்பு இருக்கிறவங்க இந்த பார்லி வாட்டர் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த பார்லி வாட்டர் வந்து நீர்க்கடுப்பு உள்ளவங்களுக்கும் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சில நேரம் கால் வீங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பார்லி வாட்டர் குடித்தாங்கன்னா உடனே அந்த சிறுநீர் வெளியேறி அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி குடிக்கலாம். ஆனால் உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் தான் நீங்கள் குடிக்கணும். இந்த பார்லி அரிசி வந்து இப்படி தான் இருக்குது. வந்து ஒரு அரிசி வகையை சார்ந்தது. இது வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கிடையாது. இதில் வந்து நிறைய நார்ச்சத்து தான் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து பார்லி சூப்பாக குடிக்கலாம். பார்லி கூட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் சூப்பாக குடிக்கலாம். அது தவிர நீங்கள் கஞ்சி மாதிரி போட்டிங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை குடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆகும். அதே இல்லாமல் இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கலக்கினா பார்லி வாட்டர் ஆகிடும். அப்படி இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த இது வந்து நாங்கள் இந்த அரிசியை டைரெக்டாக நாங்கள் ஊற வச்சு நாங்கள் இதை பார்லி வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து 50 கிராம் பார்லியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். 50 கிராம் பார்லிக்கு 1 லிட்டர் தண்ணி. இதை வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி தான் ஊற போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பில் நம்ம 1 லிட்டர் தண்ணி வந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்ச பார்லியை அதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம உப்பு இல்லாமல் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு மூடிடுவோம். இது வந்து வேகட்டும். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுருவோம். இது வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். சத்துமிக்க பார்லி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து 1 டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளை குடிக்கலாம். நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கிறது தெரியும். நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு சுவை வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லெமனும் புதினா இலையும் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.